இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் மட்டர் மசாலா செய்கிறதுக்கு மட்டர் 1 கப்பு, பன்னீர் 1 கப்பு. இந்த பன்னீரை நம்ம ஆல்ரெடி லைட்டாக பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ. கொத்தமல்லி தேவையான அளவு. தாளிப்புக்கு நெய் 4 ஸ்பூனு, எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றணும். பொடி பண்ணுறதுக்காக இது வந்து 2 இலை, பட்டை கொஞ்சம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இதெல்லாம் வந்து பொடி பண்ணி இந்த கடைசியில் சேர்க்கணும். அதுக்காக வறுத்து பொடி பண்ணி சேர்க்கணும். அரைச்சி ஊற்றுறதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா, சீரகம் 2 ஸ்பூன், அந்த பட்டை கிராம்பெலாம் எடுத்துக்கோம்ல அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு. மிளகாப்பொடி 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனு. இதெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கிட்டு வறுத்து அரைக்க வேண்டியதாக அரைப்போம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். தக்காளியை கட் பண்ணியாச்சு. மட்டரையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி வறுத்து அரைக்க வேண்டியதை, பொடி பண்ண வேண்டியதை நம்ம வறுத்து அரைச்சிட்டு வருவோம். இப்போ நம்ம அந்த பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் போட்டுட்டு சட்டி காய்ஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சீரகம் லைட்டாக செவக்க, லைட்டாக மணக்க, லைட்டாக புரிய வர நம்ம அரைக்கணும். மிதமான தீயில கொஞ்சமாக லைட்டாக வச்சு, ஃபுல்லாக வைக்கக்கூடாது, லைட்டாக வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். பட்டை இலை இது சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்கிடுவோம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கிடுவோம், பொடி பண்ணிக்குவோம் ஆற வச்சு. அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூட 2 ஸ்பூன் எண்ணெய், இது கூட ஒரு லைட்டாக கொஞ்சமாக பட்டை, 2 இலை, ஜீரகம் 1 ஸ்பூன், போடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்தது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன சின்ன வெங்காயம், அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுடுவோம். நல்லா நைஸாக அடிச்சு வந்துடுவோம். தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் ஆறிடுச்சு. இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பட்டை எதெல்லாம் எடுத்து வச்சோமோ அதை போய் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி கசகசா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். வாங்க அரைச்சிட்டு வருவோம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து சொல்லி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும், ருசியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சா, நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, வச்சுருக்கோம் தக்காளி நைஸாக அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிறது, பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கணும். ஏன்னா தக்காளி வச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா, அது பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால நல்லா நம்ம வதக்குவோம். தக்காளி போட்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா முந்திரி கசகசா, அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள், அது கொஞ்சம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கறி மசாலா தூள், அதை கொஞ்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி மசாலெல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டது, அதை போட்டு கிண்டணும். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மட்டர் வேகணும் இல்லையா, ஒரு 5 நிமிஷம், நல்லா 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேகணும். இதெல்லாம் வேக விடுவோம். தண்ணி ஊற்றி வேக விடுவோம். மட்டர் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து நம்ம வந்து கடையில் வந்து பன்னீரை நம்ம வாங்கலை, பாலில் திரட்டியும் எடுக்கலை. பால் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்தே நம்ம திரட்டி எடுத்தோம். இந்த பால் பவுடர் வந்து பன்னீர் எப்படி எடுக்கிறதும் நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும், பார்ப்போம் வாங்க. நல்லா வெந்துருச்சு.
இப்போ போதும் நம்ம வந்து பன்னீரை சேர்த்துருவோம். பன்னீரை சேர்த்துருவோம் அதெல்லாம் சேர்த்துருவோம். சேர்த்தாச்சா? பன்னீர் போட்டுட்டோம். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அது வந்து விரைச்சிக்கிறோம், இறால் மாதிரி விரைச்சிக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது. வாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நம்ம ரெடி ஆகிடுச்சா? நம்ம வந்து இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை கறி பிரிஞ்சையில் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை தூக்கிட வேண்டியது. அப்படியே கம்ம சூப்பரான பன்னீர் மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம மல்லித்தலையை தூக்கிடுவோம். சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி. சுவையான பன்னீர் மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள்.